ஒருவேளை உனக்கு கடந்த நாட்கள் வேதனையை உண்டு பண்ணி இருக்கலாம். ஒருவேளை கடந்த நாட்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். கடந்த நாட்கள் உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து 91வது சங்கீதம் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் சங்கீதம், அது உன் ஆசீர்வாதத்தின் பாட்டு, அது உன் ஆசீர்வாதத்தின் நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதுக்கு அடுத்து அதோட முடியாது, அதோட உன் நிலைமை முடியாது, அதோட உன் வாழ்க்கை முடியாது, அதோட உன் சரித்திரம் முடியாது. அதுக்கு அடுத்து உன்னை விடுவித்தேன் என்று நான் உலகம் அறியும்படி நான் தெரியப்படுத்தி உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? இன்று கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார்.